ஆமென். சந்தோஷம் இருக்கிறீங்களா? எந்த நிலையிலும் இயேசு நமக்கு போதுமானவர். ஆமென் சொல்லுவோமா? இந்த மெசேஜ் அதான் ஒரு பாடல் பாடி நான் ஜெபித்து கடந்து விட்டேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம்மாதே கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம்மாதே கேட்டிட காத்திருப்பேனே. எங்கள் செவிகளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. எங்கள் செவிகள் உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த பிதாவே, ஆமென். நான் ஒரு வசனத்தை நாங்கள் சொன்னபடி இயேசு நமக்கு போதுமானவர். அல்லேலூயா. அதுக்காக அவர் எப்படிப்பட்டவர், யார், எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் என்பதை மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், நம்மளுக்கு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியேயும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியேயும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆமென். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை ரட்சித்தார். அவர் ரட்சகர். அல்லேலூயா. அவர் எந்த நிலையிலும் அங்கே கர்த்தர் ரட்சிக்கிறோட அனுதினமும் சபையில் உணர்ந்து சேர்க்கிறாண்டு அப்போஸ்தலர் இருக்கு. அப்போ எங்களை ரட்சித்தார். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு ரட்சகர். அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கவும் எங்களை மீட்கவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். எங்களை ரட்சிக்க அவர் மட்டுமே போதுமானவர் இருக்கு. அப்போ அங்கே நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை ரட்சித்தாராம். அவர் மரணத்தை வென்று ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. 1 யோவான் 8:5-18 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடானான். அப்போ தேவனால் பிறந்ததான் ரட்சிப்பு தான் சொல்லப்படுது. அப்போ ஒரு காலத்தில் நாங்கள் பாவம் செய்தோம், அதனால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. எப்படி என்றால் அங்கே எங்களுக்கு பாவத்தின் தண்டனையை நாம் பாவம் செய்தபடியால் பாவத்தின் சம்பளம் மரணம் நமக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதான் பாவத்தின் தண்டனை. அது மட்டுமில்லை, 2வது காரியம் பாவத்தின் வல்லமை. பாவம் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் இப்போவும் தீர்மானிப்போம், போகிற வழியிலிருந்து போய் இப்போவும் தீர்மானிப்போம். ஆனால் எங்களுக்கு இருக்கிற பாவமே அதை செய்ய தூண்டுதான் பாவத்தின் வல்லமை. மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற அதுக்காக தான் தேவகுமாரன் வந்தார். தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தோடு ரத்தத்தை இருக்கிறபடியே தான் அவர் வந்தார். என்னதுக்கு? மாம்சத்தோட ரத்தத்தை வந்தார். எல்லாத்தையும் எங்களுக்கு மாதிரியை பார்த்தார். அவர் அங்கே நான் போயில. அப்போ முதலாவது பாவத்தின் தண்டனை, நாங்கள் பாவம் செய்தபடியா பாவத்தின் சம்பளம் மரணம் நமக்கு வைக்கப்பட்டதே இருந்தால் பாவத்தின் வல்லமை எங்களுக்குள்ள இருந்தபடியா அந்த பாவம் அடிக்கடி எட்டிப்பாகும். அது மட்டுமில்லை, பாவத்தின் பிரசன்னம். இந்த உலகத்தில் வாழும்போது பாவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்வது. வெளியே போனால் எங்களை கண்ணலை மூடி என்ன பிளைட்டுக்கு அந்த இது பற்றி என்று போக அதே மாதிரி போக முடியாது. எப்படியோ காரியங்கள் இருக்கும், பாவத்தின் பிரசன்னம் அப்படி இருக்கும். அதனால் நாம் பாவத்தில் வீழ்ந்தோம். ஆனால் இவை எல்லாவற்றிலிருந்து மீட்டு இயேசு ரட்சித்தார். அல்லேலூயா. அதனால் தான் அங்கே மீண்டும் பவுல் பிலிப்பியர் 2:12 சொல்லுகிறார்,
பிலிப்பியர் 2:12 சொல்றார், நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருந்த பொழுது மாத்திரமல்ல, தூரமாயிருக்கிற இப்பொழுதும் நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்க இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பை நிறுவ பிரயாசப்படுங்கள். பிலிப்பியருக்கு எழுதுறார், சபைகளுக்கு எழுதுறார் பவுல். அல்லேலூயா. அப்போ என்னவா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. முன்பு நாம் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இருந்தோம், பாவம் செய்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்டபடியால் எப்பொழுதும் கீழ்ப்படிகளாய் என்று பவுல் சொல்றார். நீங்கள் கீழ்ப்படுகிற போல தொடர்ந்தும் கீழ்ப்படிங்கன்னு சொன்னார். ஆகவே இயேசு எங்கள் ரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் சுருக்கம் எல்லாம் விளக்கமாக இருந்தால் எல்லாம் போயிடும். அடுத்தது யோவான் 10ஆம் அதிகாரம் 6-9 வரை. சீக்கிரமாய் யோவான் 10ஆம் அதிகாரம் 6-9 வரை. இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்களும் கள்ளரும் கொள்ளையருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். என்ன சொல்றார்? நானே வாசல். நானே வாசல். நானே ஆடுகளுக்கு வாசல். முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்களாம். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல் என்று சொல்லுகிறார். அந்த வாசல் வழியால் உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த வாசல் வழியை உட்படுத்தி ரட்சிக்கப்படுவானாம். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நாம் கர்த்தரின் ஆடுகளாக இருக்கிறோமோ, ஆமென். இயேசு நல்ல மேய்ப்பனாங்களுக்கு இருக்கிறார். அவருக்குள்ள நாங்கள் உள்ளும் புறமும் அப்படியா மேய்ச்சலை கண்டடைகளாக. அங்கே 2வது வசனம் சொல்கிறது, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். கள்ள பிற்பர வழியில் முன்னாடியாக வாரவன். இந்த ஆட்டு தொழுவத்திற்குள் போவதற்கு இயேசு அங்கே வாசலாக இருக்கிறார். நாங்கள் ரட்சிக்கப்பட்டபடி தான் இயேசு மூலமாக இந்த வந்திருக்கோங்க ஆண்டவற்ற மந்தைக்குள்ள. அப்போ தேவன் வாசலாக இருக்கிறார். அதன் வழியாக நாங்கள் உள்ளே போகும்போது நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறோம். அல்லேலூயா. இந்த சபையில் வந்து ஆடு தேவிட மந்தையில் ஆடி பாடி தீர்த்து தேவிட வார்த்தைகளை கேட்டு அவர்களை காணிக்கை செலுத்தி நாங்கள் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறோம். இன்றைக்கு கள்ள தீட்சிகள் தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இருக்கிற இந்த நாட்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதான் பார்க்க சொல்கிறேன். ரட்சிப்பு நீங்கள் பிரயாசப்பட விழித்திருங்க சொல்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ விசாலமான பாதைகள் இருக்கிறது. நினைத்தபடி வாழ்ந்து கொண்டு மோட்சம் போகலாம், அதாவது பரலோகம் போகலாம் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அது முடியாத காரியம். அங்கே வேதம் சொல்கிறது தெளிவாக சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறோம் தான் பரலோகம் போக முடியும். இடுக்கமான வாசல் வழியாக இயேசுல வருவாங்க அந்த சபைக்கு, வாங்க ஆராதனை இல்லை. அதே போல் தான் ஆண்டவர் வாசலாக இருக்கு. அங்கே அவர் வாசலாக இருக்கிறபடியால் அங்கே போகிறதுக்கு நாங்கள் இடுக்கமான சும்மா கண்டபடியெல்லாம் போக முடியாது. எங்களோட வீடுகளில் நாங்கள் வெளி கதவை போட்டு இவ்வளோ கண்டபடி திறந்து விடுவோம் இல்லை. அதே போல் அந்த உலகத்தில் எப்படியும் போகலாம், எப்படியும் வரலாம், எப்படியும் வாழ்ந்து கொண்டு பரலோகம் போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறோம் தான் பரலோகம் போவான் என்று. அந்த வாசல் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு சிரித்த முகத்துடன் இயேசு செல்ல உணவு என்று பாதப்படிக்கிறார். சிரித்த முகத்துடன் இயேசுவின் பின்னே இடுக்கமான வாசல் வழியாய் முயற்சி உள்ளிடம் கொண்ட பாதப்படிச்சிருக்கிறார். ஆகவே இயேசு நமக்கு வாசலாக இருக்கிறார். எப்பொழுதும் போதுமானவராக. அடுத்தது காரியம் யோவான் 14:6 வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் நானே சொல்றேன். நானே வழியும் சத்தியமும், வசனத்தை போடுங்க பிள்ளைகள், ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரலாம். என்னமா நானே வழியும், முதல் வாசல் எடுத்தது. இது வழி ஒரு இடத்துல நாங்கள் போகிறோம்டா, இந்த நெய்க்கில் அடித்து போகிறோம், அந்த வழி தெரியாது. அதே மாதிரி பரலோகத்துக்கு நாங்கள் போகிற வழி அது இயேசு தான். இன்றைக்கு எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கலாம். நம்ம மதங்களை பற்றி சொல்லவே எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கலாம். பக்திமான்களாக இருக்கிறார்கள், தர்மதானம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், நல்ல நீதிமான்களாக இருக்கிறார்கள். ஆனால் பரலோகம் போகிறதுக்கு இயேசுவாத ஒரு வழி. என்றால் படு பாவியே, எவ்வளவுப்பட்ட பாவியே போகிறாண்டாலும் அந்த ஆண்டை கொண்டு போக முடியுமே. இயேசு தான் வழி. இன்றைக்கு எல்லா மதங்களும் எல்லா
மார்க்கங்கள் சொல்லுகிறது. அங்கே நம்ம சொர்க்கத்தை பற்றி தான் போதிக்குது, இப்படி அப்படின்னு. ஆனாலும் இயேசு தான் ஒரே வழி, இயேசு தான் வழி. நாம் பிதாவிடத்துக்கு போகி இயேசுவை தவிர வேறு வழி இல்லை. நாம் தான தர்மம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், ஏழை மக்கள் உதவி செய்யலாம், பெரிய பக்திமானாக இருக்கலாம். ஆனால் இயேசு இல்லாமல் நாங்கள் பரலோகம் போக முடியாது. இது சத்தியம். வேதவசனம் அழகாய் நமக்கு சொல்லுவது அதே வழி. அவரை ஆளாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே மேல் வசனம் 4:5 அங்கே வாசிக்கும் போது மேல் வசனத்தை அவரோடு கூட அந்த சீசர்களுக்கு இப்படி சொல்கிறார். எப்படி? நான் போகிற இடத்தையும் வழியையும், வசனங்களை போடுங்க, அறிந்திருக்கிறீர்கள். கூட இருந்த சீசர்கள் அவர் போகிற இடம் அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் போதிக்க வேண்டிக்கிறார். அங்கே தோமா சொல்கிறான், நீ போகிற இடத்தை அறியோமே. அப்போ எப்படி நாங்கள் உம்முடைய வழியை அறிவோம் என்று கேட்டது 4:5 சொன்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அன்று கூட இருந்த சீசர்கள், நீங்கள் சீசர்கள் அறியாமல் இப்படி ஆண்டவரை கேட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இங்கே எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 சீக்கிரமாய். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அல்லேலூயா. பாருங்க என்னவாம் அங்கே என்ன எழுதிக்க வைத்துக்காண்டா, நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு இயேசுவான தமது மாம்சமாய திரையின் வழியாய் புதிய ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். சிலுவையிலே அவர் கிழிக்கப்பட்டார், சரீரம் உடைக்கப்பட்டது, எல்லா வாரணம் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டு அந்த மாம்ச திரை கிழித்தபடியாக தான் தேவாலயத்தை எப்படி திரை அங்கே திறக்கப்படுகிறதோ அதே போல் ஆண்டவர்கிட்ட மாம்சத்தின் திரை வழியாக தான் நாங்கள் போயிருக்கிறோம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிக்க நம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த லெந்திராக்கின்றபடி தான் இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டிய இடத்து சுருக்கமாய் என்னென்னு சொல்ற, கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினான், கிழிக்கப்பட்டார். இயேசுவின் வழி பாடுகள் நிறைந்தது, துக்கம் நிறைந்தது, அவமானம் நிறைந்தது. அல்லேலூயா. அவருடைய வழி அதான். அந்த வழியில் போகிறவங்க கஷ்டப்பட்டாலும் இல்லை, இயேசு ஒரே ஒரு வழி. நீ மோட்சம் போகிறோம்டா, பரலோகம்டா, இயேசு தான். அப்போ அந்த வழியாக நாம் போவதற்கு இயேசுவின் ரத்தம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை தரும், இயேசுவின் ரத்தம் சுகத்தை தரும். ரத்தத்தை பேசி பாருங்க. அது மட்டுமில்லை, இயேசுவின் ரத்தம் பலத்தை தருகிறது, அது விடுதலையை தருகிறது. வல்லமை உண்டு, வல்லமை படிக்கிறோம், இயேசுவின் ரத்தம் படிக்கிறோம். சின்ன பிள்ளை படித்தா கூட ஒரு அசுத்தாவை பிடித்தா நடுங்கும். ஏன்? இயேசுவின் ரத்தத்துக்கு அந்த வல்லமை இருக்கு. ஆகவே இயேசு நமக்கு வழியாக இருக்கிறார். எப்பொழுதும் எந்த நிலையும் எங்களுக்கு போதுமானவர். அடுத்த யோவான் 8:12 வாசிங்க. 8:12 யோவான் 8:12. நான் மறுபடியும் இயேசு ஜனங்களுக்கு வாசிக்கவில்லை. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு நமக்கு ஒளியாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர்! நான் சொன்னேன், இயேசு எப்படிப்பட்டவர், யார், அவருடைய குணாதிசயங்கள் என்னன்றதான் நாங்கள் பார்க்க வலிக்கிறோம். அதெல்லாம் அவர் இப்பொழுது எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இப்போ இயேசு நமக்கு ஒளியாக இருக்கிறார். ஆகவே நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நம்முடைய சபையின் வாக்கு தத்தமே பெயரு ஜீவ ஒளி திருச்சபை. அப்போ இந்த திருச்சபையில் உள்ள நமக்கு இயேசு சொல்லுகிறார், எத்தனை சொல்லுவேன், நான் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்ற இருள் நடவால் ஒளியில் நடப்பானாம் என்று சொல்லப்படுது. முன்பு நாம் எல்லாரும் இருளின் ராட்சியத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். வானத்தில் கிரீசர வானத்துக்கு அதிபதியான பிசாசில் அந்த ராட்சியத்துக்கெல்லாம் நாங்கள் இருந்தோம். ஆனால் வேதம் சொல்லுறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசு கிறிஸ்து. அவரே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒளிதான் எங்களுக்குள்ள வந்தபடியா நாங்கள் மாற்றப்பட்டிருக்கோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-16 வரை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்படுது எங்களை குறித்து.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுறது, இயேசு ஜனங்களை பார்த்து சொல்றார். உங்கள் மேல பிரசங்கத்தில் அவர் சொல்லிக்கிட்டு வரப்பொழுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்னே பிரகாசிக்க கடவுள். முதல் என்ன சொன்னார்? நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறன் இருளில் நடமாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்னு சொன்னார். அந்த ஒளி இப்போ எங்களுக்குள்ள வந்திருக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்போ சொல்கிறார், அவர் சொல்கிறார், நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுள்னு சொன்னார். ஏன்னா அந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்துள்ள நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. எங்களுடைய நற்கிரிகள், நல்லடத்தைகள், குணங்களை கண்டு இருளில் இருந்த நம்மை மீட்டு இயேசு நம்மை ஒளியாக மாற்றினார். ஆகையில் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டான். அப்படியா தான் எங்களுக்கு ஒப்பிடப்படுகிறது இருக்கிற பட்டணம். அங்கே இறைமையால் பார்த்தா தெரியும், இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம் கலங்கர வழக்கு முறை 10 பாடுதான். அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. ஆண்டர் வந்தவர். அல்லேலூயா. நாங்கள் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படணும் இருந்தபோது எங்களுக்கு தெரியாது, மற்றவர்கள் பார்ப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் எங்களுக்கு தெரியாது அந்த பிரகாசம். ஓமே இல்லையோ? ஒரு ரட்சிப்பில் பிரகாசம் இருக்கா? இல்லைன்னு சொன்னால் சத்தியமாக இருக்காது. சங்கீதக்காரன் 34:5 சொல்றான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நான் கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், பிரவுனா இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பின் வெளிச்சம் முகத்திலே பிரகாசம் இருக்கிறது. அல்லது எந்த மனுஷனை எப்படிப்பட்ட பாவியம் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவே இயேசு நமக்கு ஒளியாக இருக்கிறார், அப்படி வெளிச்சம் நமக்குள்ளே அப்படியா இருக்கிறார். அதான் சொன்னார், நீங்கள் ஒரு விளக்கை கொளுத்தி அதை தண்டால் மூடாதீங்க, அந்த நண்டு எடுத்துடுவோம். அப்போ அந்த வீட்டு விளக்கு அப்படியே வெளிச்சம் கொடுக்கும். நாங்கள் ரட்சிப்ப சிலவில் நாங்கள் பிரயாசப்படுத்த முடியாமல் ரட்சிக்கப்பட்டது தானே, பரலோகம் போகிறது தானே, சபைக்கு வரது தானே, காணிக்க போடுறது தானே, வார்த்தையை கேட்கறது தான், எல்லாம் மொழியும் சேர்ந்தான் நினைப்பார். அப்படி இல்லை. உங்கள் நற்கிரிகளை கண்டு பிதாவோட புறஜாதிய மக்கள், உலக மக்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அதுக்காகத்தான் நடத்திவர். சும்மா பாடி இதில் பிரசங்கத்தை பண்ணி காணிக்கை போட்டுட்டு பலரச்சு சாப்பிட்டு போகிறவங்க இல்லை. நீங்களோட நற்கிரிகளை கண்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படும். அது அடுத்து மட்டும் யோவான் 6:35 வாசிங்க. 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான். ஆமென் சொல்லுமா. அவர் நமக்கு ஜீவ அப்பம். அல்லேலூயா. அவருடைய மன்னாதான் இன்றைக்கு எங்களை போஷித்து வருகிறார், தைரியப்படுத்தி விசுவாசத்தை கொண்டு வருகிறது, விசுவாசத்தை ரத்திக்கப்பட்டது. என்னவாம்? ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அவர் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானே என்று அங்கே 48வது வசனத்தில் சொல்லப்படுது. ஜீவ அப்பம் என்று சொல்லுவாங்க. அப்போ அங்கே நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று இயேசு சொன்ன நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுக்கிறார்கள். சம்பவங்களை சொல்லுவனா தெரியும், முறுமுறுத்தார்கள். இவன் யோசிப்பின் மரியாதை மகன் இயேசு அல்லவா என்று சொல்கிறாளே, நான் வானத்திலிருந்து வந்த ஈபோன்னு சொல்லியிருக்க. அங்கே அவங்க யூதர்கள் நினைக்கிறார்கள், யோசிப்பு எங்களுக்கு சச்சன், யோசிப்பிட மரியாதை மகன், எப்படி இவர் சொல்லுவார் என்று சொல்கிறான். இவர் தாய் தாப்பனை நாங்கள் அறிந்திருக்க, இவன் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று எப்படி சொல்லுகிறான் என்று அவர்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கார். இயேசு சொன்னார், நீங்கள் உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். உங்களுக்கு சம்பவங்கள் தெரியும், வேண்டாம். என்னை பிதா அனுப்பினார், அவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனை என்னிடத்துல வரா. என்ன பிதா அனுப்பினார், அவருடைய தேவ சித்தம் செய்யும்படியா அந்த பூமியில் வந்து 30 வருஷம்
இருந்து அதுபோல் 1.5 வருஷம் 31 வருஷம் வாழ்ந்து பிதாவோட காரியங்களை சித்தத்தை செய்ய வந்தவர். தேவனிடத்தில் வந்தவரே தவிர அங்கே வசனம் சொல்லுறது வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லையா, இவரே பிதாவை கண்டவர். ஆமென். தேவனிடத்தில் வந்தவரே தவிர அவர்தான் வந்தார், வேறுவரும் பிதாவை கண்டதும் இல்லை, இவரே பிதாவை கண்டவர். அங்க சொல்றார் ஈவாப்பன் நானே என்று சொல்றார். வாசிக்க தேவையில்லை. யோவான் 6:48 வரை அங்கே சொல்றார், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம். அல்லேலூயா. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம். அடுத்தது 53 58 வரை சொல்லப்படுது, என்னுடைய மாம்சத்தை பொசித்து இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கடைசி நாள் அவனை எழுப்புவேன், அவன் பிழைப்பான் என்று சொல்றார். நாங்கள் திருவந்தெடுக்கிறோம் தானே, அவள் இதே அவருடைய மாம்சமாகி என்று அங்கே ரொட்டி கொடுக்கப்படுகிறது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் என்று சொல்லப்படும். அப்போ அவருடைய மாம்சத்தை இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டாம். அங்கே மாம்சமான திருவழியாக நாங்கள் போனோன்னு சொல்லி அவரை கிழிக்கப்பட்டு உள்ளே போனோம். எதுக்காக? அவருக்கு கிழிக்கப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. அவை நானே அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறார். யோவான் 1:1-2 என்ன சொல்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதான் வார்த்தையாய் கிறிஸ்து. ஆதியிலே தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது ஆதியிலே தேவனோடு இருந்தார். 4வது நான் சொல்வது, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆமென் சொல்லுவா. அப்போ யோவான் 1:14 பார்த்தோம், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ண நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கிறார். 2-3 என்னுடைய நாமத்தில் கூட அங்கே இருக்கிறேன்னு சொல்ல இருக்கிறாரா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமையை ஏற்ற மகிமையாய் இருந்தது என்று யோவான் எழுதப்பட்டது. அல்லேலூயா. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த மன்னா. அல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்தவரை, வல்லமை நிறைந்த ஆண்டவரை, வானத்தில் இருந்து இறங்கி வந்த வானமன்னா வானவரை பாடிடுவோம் போத்திடுவோம். அல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்தவர், வானத்திலிருந்து வந்து இறங்கி வந்த வான. இந்த வேத வசனத்தில் இருந்து தான் பாடல்களை ஜெபத்தோட்ட இந்த பதம் செய்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் வார்த்தையை பிரசங்கிறார் தான் பாடுகிறோம். அல்லேலூயா. தேவன் வானத்திலிருந்து கர்த்தர் இயேசு வானத்தில் வந்த ஒரு மன்னாவாக இருக்கிறார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:4. கொரிந்தியர், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த கண்மலை அவர் ஞான கண்மலை. சும்மா சொல்லு, ஞானக்கல்லை ஞான கண்மலை. அங்க சொல்ல எல்லாரும் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஏனென்றால் அவர்களோடு கூட சென்ற அந்த கண்மலை கிறிஸ்துவே. 40 வருஷங்களாக இந்த பார்வன் படையிலிருந்து மீட்டு வனாந்தரத்தில் அகழ்ந்த ஜனங்களோடு ஞான கண்மலை கூட சென்றான்னு பார்க்கிறோம். மோசையின் ஊடாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துக்கு கூட நடத்தும் போது அவர்கள் பல சிரமங்களை எதிர்நோக்கினார்கள். அங்கே தாகம் எடுத்த போது கர்த்தர் மோசையை பார்த்து இந்த கண்மலையை அடி என்று சொன்னபோது அவன் அடித்தான். சம்பவங்கள் தெரியும். அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது, எல்லாரும் குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். அங்கே முதல் பார்த்து நாங்கள் என்னிடத்தில் வருகிறதுக்கு பசி அடையான், என்னை விசுவாசிக்க தாவரான்னு சொன்னல. இங்கே பாருங்க, அந்த அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை நிழலாட்டமாக அங்கே எங்களுக்கு சொல்லப்படுது. நாங்கள் நிசமாக இங்கே எங்களுக்கு நடக்குது. அல்லேலூயா. ஏன்னா அது நியாயப்பிரப்பணத்து காலம். இப்போ நாங்கள் கிருபை காலத்தில் இருக்கிற நாங்கள் பழங்கோணும். நமக்காக பாருங்க சொல்லப்படுது, அங்கே மோசே அடித்த பொழுது தண்ணி வந்தது, அவருடைய தாகங்கள் தீர்த்தது. ஆனால் நமக்காகவும் கிறிஸ்து அடிக்கப்பட்டார். ஆமென். அவர் அடிக்கப்பட்ட கண்மலையாக இருக்கிறார். எங்களுக்காக மோசை வந்து தாகந்திக்கு அடிக்கல, எங்களுக்காக அங்கே சிலுவையிலே அடித்த அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார்,
சொல்லுகிறார். ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. மத்திய 7:24-25 இங்கே சொல்லப்படுகிறது. அவர் அந்த பிரசங்கத்தில் சொல்லிக்கிட்டு வார். ஒரு மக்களை சொல்லிக்கிட்டு, தான் சொல்லிய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே அவன் கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷன், வீட்டு கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பான். அது சொல்லப்படுகிறது. அவர் கண்மலையாக இருக்கிற அவருக்கு மேலே நீங்கள் வீடு கட்டினால், அது மழை வந்தாலும் சரி, எந்த புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் முடியாதான். அது பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மோதியும் அது விழவில்லையா. ஏனென்றால் அது கண்மலை மேல் அத்திவாரம் போடப்பட்டது. எங்கட வாழ்க்கை கிறிஸ்துவ புதிய சிருஷ்டியாக வந்து அவர் மேலே கட்டப்பட்ட மாளிகாய், கட்டப்பட்ட வீடாய் நாங்கள் எழும்பியிருக்கோம். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே எங்களை கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கண்மலையான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும். இல்லையே அங்கே சொல்லப்பட்டது 27 அது மணல் மேல் கட்டின வீடை போல பெருமழை சொரிந்து புயல் வந்து வெள்ளம் வந்து அப்படியே அடித்து கொண்டு போடும். அப்போ எங்களோட வாழ்க்கை கிறிஸ்து ஞான கண்மேல கிறிஸ்து மேல் அத்திவாரம் போட்டவடியாக இருக்க வேணும். அங்கே பேதுருவை பார்த்து சொல்கிறாங்க, நீ பேதுருவே சீமோனே, நீ கற்பாறையா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு வேண்டும் சொன்னார். அவன் கூட 3 தரம் மறுதளித்தான். அல்லேலூயா. ஆனாலும் கடைசி நாட்களில் வல்லமையாய் ஆண்டவருக்காக இருந்தார். ஆகவே தேவன் நம்மை கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தாலே மூடுகிறவராக இருக்கிறார். மோசே இந்த மோசே ஜனங்களுக்கு அபரிந்து பேசும் பொழுது நான் என்னோட பேசோட நீ என்னென்று இப்படி காண முடியும் என்று சொன்னார். நீ கண்மலையில நில், நான் கடந்து போகும்போது யாரும் பார்க்க முடியாது, ஆனால் நான் பேசுறதை கேட்க வேண்டியது. அந்த சம்பவங்களை தெரியும். அந்த கண்மையில வெடிப்பில் மோசே நிற்கும் பொழுது ஆண்டவர் மூடி அப்படி கரத்தாலே மூடினது போல நம்மையும் கிறிஸ்து கரத்தினாலே மூடி வழிநடத்தி வருகிறார். மோசையோடு ஜனங்களோடும் கூட சேர்ந்த அந்த ஞான கண்மலை கிறிஸ்து நம்மோடும் எப்பொழுதும் கூடவே வருகிறது. இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதங்கள் சேர்ந்து பார்த்தபடி எத்தனையோ பாட்டு நான் சொன்னேன், வேதத்தில் இருந்தால் பாடல் வந்தது, படித்து கொண்டே இருக்கலாம். அப்போ இயேசு நமக்கு போதுமான, எப்படி அவர் ஞான கண்மலையாக இருக்கிறார், அடிக்கப்பட்ட கண்மலையாக இருக்கு, அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறான் விதம் சொல்லுதில்லை, உங்களுக்கு அடிக்கப்பட்ட கண்மலை. அடுத்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-16. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-16. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதிறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருக்கிறதாரையும் நமக்குள்ளே ஒரே புதிய மனுஷராக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென் சொல்லுவோமா? நாங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களாயும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படிதான் இருந்தோம். காணியாட்சி புறம்பா நாங்கள் ஒரு புறஜாதி. அங்கே கடவுள் யூத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அந்த கடவுள். நமக்கு ஆசியாவில் இருக்கிறதுக்கு புறஜாதி இல்லைன்ற மாதிரி நாங்கள் அப்படியா இருந்தோம். நாமும் ஒரு காலத்திலே அப்படித்தான் இருந்தோம். இந்த வசனத்தின்படி இங்கே பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபவானிகள் என்று எழுதுகிறார். காணியாட்சி புறஜாதியாக இருந்த எங்களுக்கா கர்த்தர். ஏனென்றால் அவர் நம்முடைய சமாதானக்காரனர். இந்த உலகத்தில் யுத்தம் நடக்குது, எத்தனையோ நடக்குது, சமாதானம் பண்ணுறாங்க, யுவன் இருந்து ஒன்றும் செய்யலை. ஆனாலும் நாங்கள் யூதருக்கும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் அவங்க பாராட்டுறாங்க. ஆனால் நாங்கள் புறஜாதியார் இப்படி பிரிஞ்சு இருந்து போதாங்க. இருதிறத்தாரையும் அந்த பகையாக இருந்த சிவரை உடைத்து, ஏமனில் உங்களுக்கு தானே கிழக்கு ஏமன் மேற்கு ஏமன் என்ற சுவர் இருந்தானே, அதை உடைச்ச உடனே இப்போ ஒரே ஏமன் என்று இருக்கு. அதே போலத்தான் நாங்கள் இது அந்நிய கடவுள், இங்கிலீஷ் கடவுள் யூதருக்கும்
அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது இருந்தோம். நாங்கள் ஆசியாவில் இப்படியே புறஜாதியில் இருந்தாலும் ஆனாலும் சமாதானக்கான நம் ஆண்டவர் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாய் நடுச்சுவரை தகர்த்தார் தன்னுடைய மரணத்தாரை. அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணம் என்பது ஒரு சட்டதிட்டம். அதை ஒழித்து இருதரத்தாரை புதிய மனுஷனாக சிருஷ்டித்து சமாதானம் பண்ணினார். ஒரு கிறிஸ்துவில் இருந்தால் அது புது சிருஷ்டி என்று சொல்லப்படுது. அப்போ பகையை சிலுவையினாலே கொன்று இருதரத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஆபிரகாம் இந்த சம்பதிக்கு ஒன்று தெரியும், விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் சொல்வார், நாங்கள் ஆண்டவருக்கு இயேசு கிருபை காலத்திலே அவர்களாலே நாங்களும் புறஜாதியாருக்கும் அப்படியான ஒரு சுத்திகரிப்பு எங்களுக்கு தேவன் ரத்தத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அது அங்கே நாங்கள் போனோம். ஆகவே நாம் முன்பு அந்நியரும் பரதேசியமாய் இருந்தோம், தேவனற்றவளாய் வாழ்ந்து வந்தோம், தேவனுக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் பகைஞராய் இருந்தோம். ஓமே இல்லையோ? இந்த வேத வகுப்புங்களை வந்தது, இந்த சுவிசேஷங்களை எப்படி தேடி வந்தது, இந்த வேதத்தை படித்தோம். ரட்சகர் ஆர், நமக்காக ஆர் பாடு ரத்தம் சிந்த எங்களுக்காக உயிர் ஜீவனை விட்டவர் ஆரண்டு, உண்மையான கடவுள் ஆரண்டு காணக்கூடியதாக தேவன் ஒரு வழியை சமாதான வைத்திருக்கிறார். ஆனால் இயேசு சிலுவையை தொங்கி மரித்து அந்த பகையை கொண்டு தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். முன்பு கோபாக்கினை இருந்த எம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றியுள்ளார். நம்முடைய சமாதானக்கான நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியுள்ளார். அல்லேலூயா. அதான் அவர் சமாதான பிறகு சமாதானத்தின் தேவன் என்று சொல்றோம். உலகம் தருகிற பிரகாரத்தில் என்னுடைய சமாதானம் உங்களுக்கு வருது, இதோ அக்கினியை போட வந்தேன்னு சொன்னார். எது எங்களுக்கு சமாதானம் எல்லாம் பிரிவினையாக இருந்ததை உண்டாக்கும்படியாக. அல்லேலூயா. இப்போ கொண்டு போடுறாங்க சமாதானம் இல்லை. அல்லேலூயா. அதன் நிமித்தம் நமக்கு இருந்த பாவம் பகைமை எல்லாம் ஒழிந்து நாமும் தேவஜனங்களாய் மாற்றப்பட்டுள்ளோம். சமாதானத்தின் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இயேசு போதுமானவர். அல்லேலூயா. நாங்கள் அவரை தேடி போகல, அவர் எங்களை தேடி வந்தார். அவருடைய சுவிசேஷங்களை வந்தது, அவருடைய ரட்சிப்புகளை கிடைத்தது. அல்லேலூயா. அவரை வழி சத்தியம் என்று சொன்னார். அடுத்ததாக எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24-26 வாசிங்க. 7ஆம் அதிகாரம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவையாகையால் அவர்களை மூச்சு மூடிய ரட்சிக்க வல்லவராய் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரை நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். ஆமென். அவர் சமாதானக்காரன் மட்டுமல்ல, அவர் நமக்கு பிரதான ஆசாரியராயிருக்கிறார். ஆமென். மாறி போகாத ஆசாரியராய் இருக்கிறார். நாம் அடிக்கடி மாறி போகிற மனுஷர், அடிக்கடி மாறி பேசி விடுகிறோம். பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாழையும் காட்டி கொண்டு போகிறோம். ஆனால் இவரோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற ஆசாரியர். அங்கே மேலே வாய்த்தா தெரியும், மற்ற ஆசாரியர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருப்பதில்லை. ஆரோன் மரணித்தார். அதே போல இத்தனை ஆசாரியர்கள் இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த ஆசாரியர் அந்த மாதிரி. ஆனாலும் இவரோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற ஆசாரியர். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தமது மூலமாக தேடத்து சேர்வுகளுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். பிதாட வலது வாரத்தில் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய வத்தியசாய் தீர்க்கதரிசியாய் நமக்காக பரிந்து பேசுகிற நல்ல ஆசாரியராய் இருக்கிறார். அவர் சொல்லப்படுது பரிசுத்தரும் குற்றமற்றவராய் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் ஒரு விசேஷித்த ஆசாரியர். அல்லேலூயா. உங்களை இஸ்ரவேல் ஆசாரியர் எப்படிப்பா, ஆனால் இவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார். அங்கே எபிரேயர் 2:14 வாசிக்கிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நமக்கா அந்த சங்கீதக்காரர் சொல்றார், தேவதூதர்களை காற்றுக்கலப்பல், அவர்கள் ஏஞ்சல் காற்றுக்கலப்பல், தேவதூதர்களை காற்றுக்களை போலவும் ஊழியக்காரர்களை அக்னி சுவாலைகளாய் மாற்றினாராம். அல்லேலூயா. அப்ப நாமும் ஆவிக்குரியவர்களால் நாமும் ஆபிரகாம் சந்ததியாய் வாக்குத்தத்தமும் பண்ணப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். ஓமே இல்லையோ?
எங்களுக்கும் வாக்குத்தத்தம் கிடைத்தது. அவர் இரக்கம் உண்மையுள்ள பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் 4 அங்கே 4ஆம் அதிகாரத்தில் 14 சொல்லப்படுது, வானங்களின் வழியாய் பரவத்துக்கு போன தேவகுமாரன் இயேசு அவர் நமக்கு மகா பிரதான ஆசாரியராயிருக்கிறார். வானங்களியா போனப்பா எல்லா சீசர்கள் பார்க்கும்படியா போனார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியாய் இராமல் எல்லா விதத்திலும், அதாவது நான் எப்படி இந்த பூமிக்குள்ள சோதிக்கப்படுகிறோமோ அதே போல அவர் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் இருந்தார். அதான் நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கடியால் இந்த அதிகாரத்தில் அங்கே வாசி பார்த்தா நீ 14 அதிக அவசரம், அவரும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்து சோதிக்கப்பட்டார். நாங்கள் கொஞ்சம் சோதனை விட்டுட்டு ஓடிப்பே பாவத்தில் இருந்து மனசரிட்டு குடிச்சு வரைச்சு இன்னும் செய்கிறோம். ஆனால் அவர் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியர் இருந்தாங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆசாரியர் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை நாங்கள் பாடப்படுத்துகிறோம். ஆனால் இவர் நமக்காக ஒரு பரித வைக்கிற உண்மையுள்ள ஆசாரியராக இருக்கிறார். என்னுடைய மகள் வியாதிப்பட்டு, என்னுடைய மகன் கஷ்டத்தில் இருக்கார், என்னுடைய மகன் போராடுறார், சோதனைக்காண்டி அவர் பரிதவிக்கிற ஒரு ஆசாரியராக இருக்கிறார். இன்னொரு காரியம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16 சீக்கிரமாய் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எனும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. என்ன, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவராயிருக்கிறார். அப்ப இயேசு நமக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. அது கேட்கும் பொழுதே புல்லரிக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ராஜா இந்த பூமி இனத்துக்கு வரை ராஜான்னு சொல்லப்படுது. எவ்வளவு பாக்கியம் உள்ளவளாய் நாங்கள் இருக்கிறோம். அவருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்கலாய் இருக்கிறோம். அதான் பாத படிக்கிற, ராஜா வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம் இயேசு வருகிறார் என்று சொல்லப்படுது. சீக்கிரமாய் வருகிறார். ஆகவே கர்த்தர் நம்மை ராஜாக்களாக லேவியதாக எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார், தெரிந்து கொண்டுள்ளார். அவர் ராஜாதி ராஜாவை இருக்கிறார். வேதத்தில் அங்கே இன்னொரு வசனம் சொல்லப்படுது, உங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிக்கடி உவாச கூடத்துக்கு பார்க்குறாங்க. சங்கீதம் 24:7 பட்ட வாசியத்தில் அதில் சொல்லப்படுறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதிகதைகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரம் இந்த கர்த்தர் என்று அதில் சொல்லப்படுறாங்க அடிக்கடி. அது மட்டுமல்ல, யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே அந்த மகிமையின் ராஜா. இன்றைக்கு எத்தனையோ வல்லரசு நாடுகள் இன்றைக்கு போட்டி போடுறாள், தங்களுடைய ஆம்ஸில் வச்சுக்கொண்டு தங்களுடைய செயற்கை கைவேலையில் வைத்துக்கொண்டு நான் அதை அடிப்பேன், இது அடிப்பேன், உலகத்தை பிடிப்பேன், ராஜ்யத்தை பிடிப்பேன். ஆனாலும் யுத்தத்திலும் வல்லமுள்ள சர்வ வல்லமுள்ள கர்த்தர், அவர் பூமியின் கடையாந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஈட்டியை இடைத்து ரதங்களை சுட்டரிக்கிற தேவன். அவருக்கு முன்னால் இதெல்லாம் அதை பார்த்து படிக்கிற, ராஜா அதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாண்டு உற்சாகமாய் படிக்கிறார். அவன் ஆகவே நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தர் மீண்டும் வரப்போகிறார். ஆமென், வரப்போகிறார். நம்முடைய வாசல்கள், இதய கதவுகள் கர்த்தருக்காக எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வாசல் படி இருந்து கதவுகளை தட்டு ஒருவனுக்கு திறந்தால் என்ன நடக்கும்னு சொல்லிக்காங்க. ராஜா வருகிறார், மீண்டும் வருகிறார். அதுக்காக தான் நாங்கள் ஆயத்தமாகும். ஆகவே இயேசு நமக்கு ராஜாதி ராஜா. அது மட்டுமல்ல, யோவான் 13ஆம் அதிகாரம் 14-17 சீக்கிரமாய் வாசிங்க. யோவான் 13:14-17. ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்படி அந்த செஷன்ல போடுங்க. என்னண்டா பாருங்க, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். என்ன சொல்லப்படுறாரு பாருங்க, 12 சீசரோடு இருந்து சீசருடைய கால்களை கடிவு முடிந்ததும் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவரும் போதரும் என்று என்னை சொல்லுகிறீர்களே, நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் அதே போல் ஒவ்வொரு கால்களை செய்ய கடவீர்கள். ஒரு முன்மாதிரி வைத்தாரோ இல்லையோ, ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். எப்படிப்பட்ட ஆண்டவர்! சீசர்கள கால ஒரு வானத்திலும் பூமியிலும் சகல தேவனோட வல்லமுள்ள எல்சடாய் வல்லவர். அவர் தன்னை போல நாமும் நடக்க வேண்டும் என்று முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நாமும் காலை கழுவினமோ கையை முகத்தை கழுவினமோ அது இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக வைத்துள்ள காரியத்தில் நாம் உண்மையாக நடக்க வேண்டும். அதுதான் அதன் அர்த்தங்கள். இன்றைக்கு தேவிட சபையில் எங்கு பார்த்தாலும் நான் பெரியவன், நீ சிறியவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நாங்கள் சண்டை பிடிக்கிறோம். அப்பவும் இருந்தது. யோவான் நான் ஆண்டவர் வலது பக்கத்தில் இருப்பேன், நீ இடது பக்கம், அந்த பிரச்சனை இருந்தது. ஆண்டவர் சொல்றார், ஊழியக்காரன் எசமானிலும் பெரியவன் அல்ல. விளையங்கொள்ளுங்க. ஊழியக்காரன் நாங்கள் நடுங்கிறோம். ஓகே, கனம் வேணும். ஏன்னா ஒரு தாவீதே சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மாமனாயிருந்தும் தன்னை கொல்ல வந்தான்னு சொல்லி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லி கனப்படுத்தி அவனை கொல்லாம வருகிறான். ஆனால் ஊழியக்காரன் என்ன சொல்றது, எசமான் பெரியவன் இல்லை, அனுப்பப்பட்டவன். தன்னை அனுப்புறவன் பெரியவன் தன்னையே சொல்றார். பிதாவால் அனுப்பப்பட்டவர் பிதாவிட தாம் பெருசில் என்று அந்த தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார். அது மட்டும் அவர் சொல்றார், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நம்மை போல சீசர்கள் இயேசுவோடு இருந்தபோது அவருடைய எத்தனையோ போதனைகளை கேட்டிருந்தும் அவர்களுக்குள் சண்டை, போட்டிகள், பொறாமைகள் இருந்தது. நான் பெரியவன், நீ பெரியவன், திருவிந்து வைத்து வந்து இருக்கும் பொழுதெல்லாம் இவ்வளோ காரியங்கள் சொல்லுறேன். நான் பெரியவன், நீ பெரியவன். அவர்களை வாக்கு நடந்த வேளையிலும் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறான் அங்கே சொல்லப்படுது. அவர் நாமும் எத்தனை சத்தியங்களை கேட்கிறோம், சத்தியங்களை பேசுகிறோம், எங்களை நாம் தாழ்த்துகிறோமா அல்லது பெருமை பாராட்டுறோம் இந்த வசனங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. வேதத்தில் லூக்கா 17:10 சொல்லப்படுகிறது. அப்படியே நீங்களும், லூக்கா 17:10 போடுங்க, நான் வாசிக்கதில்லை. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு அப்பிரயோசமான ஊழியக்காரன்னு சொல்ல கூடிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்க. அப்பிரயோசமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அப்பிரயோசமானவர்கள் அல்லேலூயா என்று எப்பவும் நாங்கள் எங்களுக்கு எண்ணம் எங்களை ஒன்றுமில்லை. மனுஷனை நெருப்பக்கும் மனுஷகுமான எண்ணுவக்கும் அவன் இம்மாத்திரம். கர்த்தரை விட நாங்கள் பெரியவர்கள் அல்ல, அவரின் படைவினைக்காரர்கள். ஊழியக்காரன் நாங்கள் எங்களையே செல்லவில்லை. நான் பொதுவாக சொல்லுறேன், ஊழியக்காரர்கள் கனம் வேணும். ஆனாலும் தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் நாங்கள். எங்களை உயர்வாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது, அற்பமாய் நடத்தவும் கூடாது. கர்த்தர் ஒரு பெரியவர். அவரே சீசரின் காலை கழுவுவானார்கள், நாங்கள் மாத்திரம். இயேசு போதுமானவர். இந்த நாள் எங்களோடு பேசுகிறார். இப்படியே இல்லாத குந்தி விழுந்து விடாதபடிக்கு அவர் வரப்போகிறார். அதனால் நாங்கள் திருந்த வேண்டியவளை திருந்தி எழுந்திருப்போம். அப்படியாக அவர்களுக்கு கண்டு வைத்திரு போன காரியங்களை நாங்கள் கடைப்பிடிக்கும்படியாக தேவன் எங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. அவர் இரட்சகராக இருக்கிறார். அவர் வாசலாக இருக்கிறார், வழியாக இருக்கிறார், ஞான கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒளியாக இருக்கிறார், சமாதான காணலாக இருக்கிறார். இவ்வளவோ சொல்ல ஒரு பாடலை படிக்கிறவர்கள் நாங்கள் இந்த சத்தியத்துக்கு எங்களை அர்ப்பணிப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு